முகங்கள் மறைந்த கொரோனா லாக்டவுன் முடிந்த காலம் அது. ஆனால் கண்கள் மட்டும் உண்மையை சொல்லும் நாட்கள். அஜயும் அவளும் ஒருவரை ஒருவர் தினமும் பார்த்தும் ஒருபோதும் முகத்தை பார்த்ததில்லை. பல பேர் இன்றைக்கும் தன் உடைக்கு ஏற்றவாறு மாஸ்க் அணிந்து வருவதை பழக்கமாக கொண்டிருக்கின்றனர். வேலைக்கு செல்லும் முன் சாலையோரத்தில் இருக்கும் கண்ணன் டீக்கரை அஜய்க்கு ரொம்ப பிடித்த இடம். மாஸ்க் முகத்திலும் ஹெல்மெட் தலையிலும் அவனது நான் அங்கேயே துவங்கும். அன்றும் அவன் நண்பர்களோடு சிரித்தும் பேசியும் நின்றபோது நடைபாதையில் கடந்து செல்லும் பெண்களில் ஒருத்தி மட்டும் அவன் கண்களை நிறுத்திவிட்டாள். தாவணி மல்லிகை நிறத்துக்கு ஏற்ற மாஸ்க், ஒரு வசந்தம் போல. அஜய் டீயை குடித்துக் கொண்டே அவளை பார்த்தான். சற்று தள்ளி சென்றவள் தன்னை யாரோ பார்க்கிறார்கள் என உணர்ந்து மெதுவாக திரும்பி பார்த்தாள். அந்த ஒரு கணத்தில் இருவரின் கண்களும் காதல் பயப்படத் தொடங்கிவிட்டன. மறுநாள் அஜய் எதிர்பார்ப்போடு நின்றான். அவள் வந்தாள் தோழிகளுடன். இந்த முறை புடவை, அதற்கேற்ப மாஸ்க். அவனை கடந்து செல்லும் முன் அஜய் சற்று தன்னை முன்வைத்தா. அவளும் அவனை மிக அருகில் பார்த்தாள். சிறிது தள்ளி போனவள் மீண்டும் திரும்பி பார்த்தாள். அந்த திரும்பி பார்ப்பதில் தான் ஒரு உறுதி, ஒரு நிமிடம், ஒரு ஒப்புதல். அஜய் இதயத்தில் ஒலியில்லா கொண்டாட்டம். அந்த பின் நாட்களில் இருவரும் நெருங்கத் தொடங்கினர். ஒருமுறை அவனின் அருகில் அவன் நின்று கொண்டான். அவள் அவனை லேசாக தொடுவது போல பக்கத்தில் கடந்து சென்று தொலைவில் சென்று மீண்டும் திரும்பி பார்த்தாள். அவளின் அமைதியான சிரிப்பு முழு உலகமாயிருந்தது. அஜய் ஒரு நாள் அவளின் தோழியை அழைத்தான். சிறிய தூரத்தில் அந்த கோழி சொன்னதே அவனை சிரிக்க வைத்தது. மறுநாள் அவள் 2 நாள் விடுமுறை, திங்கட்கிழமை மாலை சந்திப்போம் என சைகையிட்டாள். அந்த சைகை அவனுக்கே உரிய ஒரு ரகசிய பரிசு. அவன் மகிழ்ச்சியில் வண்டியை எடுத்து பறந்தான். அவள் நடைபாதையில் மெதுவாக நடந்து போனாள். சாதையின் மூலையில் இருந்து கூட அஜய் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். லீவு நாட்களில் அஜய் தந்தையோடு வேலைக்கு சென்றான். கை முகத்தை சிவப்பு துணியால் முடித்து தினசரி வாழ்க்கையின் கடினத்தை சுமந்தபடி செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணி. அப்பா அம்மா என இருவருமே பல வருடங்களாக இந்த பணியை வேதனையோடு செய்து வருகிறார்கள் என அவன் உணர்ந்திருந்தான். அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களோடு வந்திருந்தாலும் ஒரு நாள் இந்த பணியை விட்டு ஒழிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவன் அன்றும் அதே மனநிலையில் அவர்களோடு சென்றிருந்தான். ஒரு வீட்டின் மாடியிலிருந்து ஒரு ஜன்னல் வழி பார்வை விழுந்தது. அந்த கண்கள் அவனுக்கு தெரிந்த கண்கள் போல. இது அவளா, அதே பெண்ணா அவள் என்று உணர்ந்த அந்த கணத்தில் அவன் மனசின் துடிப்பு கூட சத்தமாய் கேட்டத் தொடங்கியது. அவள் கூட பாடலை ஒலிக்கவிட்டாள். முகம் மறைந்திருந்தாலும் கண்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அந்த நேரம் கடந்தது. அவன் மனம் எப்பொழுதும் சந்திக்கும் நெருக்கடியை சந்தித்தது. அவள் இனி நான் இருக்கும் பக்கம் கூட வரப்போவதில்லை என நினைத்து கொண்டான். அவன் வாழ்வின் சூழலில் இழப்புகளையும் புறக்கணிப்புகளையும் மட்டுமே சந்தித்தவன். அவனின் கண்களும் மனமும் அன்றைய தினம் வேதனையோடு கறந்தது. மறுநாள் டீ கடையில் அவள் அவனை தேடினாள். அவன் அங்கு இல்லை. ஆனால் சுவற்றின் நிழலில் அவன் நின்றிருந்தான். அவளை பின்தொடரக்கூடாது. அவள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்ற பயம் அவனை பிரித்துக் கொண்டது. மற்றவர்களைப் போன்று இவளும் ஒதுங்கி செல்லத்தான் நினைப்பாள். புதியதாக ஒரு காயத்தை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. மறுநாள் அவன் ஓரமாக திரும்பி நின்றான். அவள் வந்தாள். இந்த முறை அவனை தவிர்க்கவே நினைத்தாள். ஆனால் முடியவில்லை. அவனது அருகில் வந்து நின்றாள். இரு கண்களும் சொன்னது இப்போது ஓடவே முடியாது. அவள் அவனை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். அவனும் சிரித்தான். சாக்லேட் ஒன்றை அவள் கொடுத்தாள். காதல் மொழியில் எழுதப்பட்ட முதல் வரி. சிறிது நேரத்தில் ஒரு மெசேஜ். அவன் மொபைல் திரையை திறந்த நொடியில் உலகமே மலர்ந்தது. மாலை சந்திக்கலாமா? அவள் அனுப்பிய இந்த ஒரு வரி அவனுக்கு வாழ்க்கையே மாறிப்போன தருணம். மாலை நேரம். சாலையின் ஓரத்தில் இருவரும் நடந்து செல்கிறார்கள். மாஸ்க் இருந்தாலும் மகிழ்ச்சியில் ஒளிரும் முகத்தை மறைக்க முடியவில்லை. காதல் சில நேரங்களில் கண்களால் தொடங்கும். காதல் சில நேரங்களில் சமூக புறக்கணிப்புகளை தவிடு பொடியாக்கிவிட்டு மலரும்.